பூங்காற்று நேயர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம். நிறைய வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ்ல நம்மளுக்கே தோணும், ஐயோ இவங்களோட பேசக்கூடாது, இவங்க பேசினாலே ஏதாவது ஒரு வம்பு பேசுறாங்க, இல்ல நம்மள மனசு புண்படுத்துற மாதிரி பேசுறாங்க, இல்ல நம்மள ஏதாவது யூஸ் பண்ணி நம்மள ஏதாவது வம்புல மாட்டி விட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸோட நம்மளுக்கு வேண்டாம், நம்ம ஒதுங்கி நிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும். ஸோ இதை உங்களோட எப்படி நம்ம டீல் பண்ணலாம், இல்ல நம்மள நம்ம எப்படி டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்புல நம்ம பேச போறோம். ஸோ யூஷுவலா நீங்க பாத்தீங்கன்னா டாக்ஸிக் பீப்புள் அப்படிங்கிறதுனா அவங்க வாய் திறந்தாலே ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிட்டே இருப்பாங்க, இல்ல அவங்க வாயிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்லதே வராது, எரிஞ்சு விழுவாங்க, கோவத்தை காமிச்சிட்டு இருப்பாங்க, அண்ட் ஏதாவது வம்புல மற்றவங்கள மாட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட உள்ள இருக்கிற ஒரு கோவம், அவங்களோட இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மற்றவங்க மேல அப்படியே தெளிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ யூஸ்வலா நம்ம சொல்லுவோம், நீங்க ஒரு பெட்டர் பர்சனா ஆகுறீங்களா இல்ல ஒரு பிட்டர் பர்சனா ஆறீங்களா ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் அப்படிங்கறத வச்சுதான் உங்களோட லைஃபே இருக்கும்னு. ஸோ ஒரு பெட்டர் பர்சனா ஆகணும் அப்படிங்கிறதுனா நம்மளோட அந்த அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணிட்டு நம்ம ஆகுறோம். ஆனா ஒரு பிட்டர் பர்சனா மாறுறோம், நம்ம அந்த கோவத்தை மத்தவங்க மேல செலுத்துறோம் அப்படிங்கிறதுனா கண்டிப்பா அது பெட்டர் இல்ல, பிட்டரா தான் நம்ம மாறிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பீப்புளோட நம்ம எப்படி பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா என்னை ஒரு 4-5 பேரோட தான் நீங்க நிஜமாவே மனசுலேருந்து ஒரு மனப்பூர்வமா நம்ம ஒரு பந்தம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்கள்ட்ட ஒரு ஹாய் ஹலோ அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனா இப்ப நம்ம குறை மற்றவங்களோட கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம் அப்படிங்கிறதுனா எனக்கு இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம், இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம தனிமையில தான் இருப்போம். ஸோ கண்டிப்பா ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்ரோச் தான். ஸோ நிறைய பேர்ல நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ சப்போஸ் அவங்களோட நல்ல குவாலிட்டிஸை எடுத்து அவங்களோட பகிர்ந்துக்க முடியும் அப்படிங்கிறதுனா அந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகலாம். இல்லப்பா இது முடியவே முடியாது, என்னால அவங்கள பார்க்கவே முடியல, எனக்கு அவங்க வந்தாலே நம்மளுக்கு கோபம் வருது, எனக்கே தெரியாம எனக்கு நான் எரிஞ்சு விடுறேன், என்னோட சுழ கேரக்டரே நான் மாறுறேன் அப்படிங்கறது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். வேண்டாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படிங்கறது நம்ம தள்ளி ஒதுங்கி போய்க்கலாம். நெக்ஸ்ட் இல்ல வேற வழி இல்ல, நம்ம வந்துட்டு போறோம், அவங்கள பார்த்து தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னா நம்ம அவங்க சொல்றது எதுவுமே நம்ம மனசுக்குள்ள, அதாவது பர்சனலா நம்ம எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். நம்மளுக்கு தெரியாதா நம்மளை பத்தி அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரணும். அண்ட் இட் இஸ் நாட் மை ஃபால்ட். அவங்க ஏதாவது குறை சொல்லிட்டே இருந்தாலுமே உண்மையா நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க நிஜமாவே அதை தப்பு ஏதாவது செஞ்சிருக்கீங்களான்னு. அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனா என்னோட தப்பே கிடையாது, அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு விட்டுட்டு தள்ளிட்டு நம்ம லைஃப் கொண்டு போகணும். அடுத்தது இல்ல நம்ம இக்னோர் பண்ணியும் பார்த்துட்டோம், நம்ம அவாய்ட் பண்ணியும் பார்த்துட்டோம், ஆனா இவங்க இதே மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவுட் எடுத்துக்கணும். ஏன் அப்படிங்கிறதுனா நம்மளோட மனநிலை ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மென்டல் பீஸை பேலன்ஸ்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனா நீங்க கொஞ்சம் டைம் அவுட் எடுத்துக்கணும். ஒரு மீ டைம்னு நீங்க வச்சுக்கலாம், இல்ல ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் டைம்னு வச்சுக்கலாம். நீங்க யாரு, நீங்க நிஜமாவே அந்த மாதிரிதான் செய்றீங்களா, இல்ல உங்களால இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் பர்சனா ஆகிறதுக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி போடலாமா, கோவத்துல நீங்க ஏதாவது பேசிடுறீங்களா, அந்த பேச்சுல எவ்வளவு உண்மைத்தனம் இருக்கு, நீங்க அதை பேசும்போது நீங்க என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்துறீங்க, இது எல்லாமே நம்ம ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளுக்கே நம்மளோட பிரச்சனைகள் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ஸோ சப்போஸ் அவங்க பேசும்போது நம்ம கோடிபெண்டன்சின்னு நம்ம சொல்லுவோம், அவங்க கோச்சுக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் கோச்சுக்கிறேன், இப்போ நானும் கோச்சுன்றதுனால அவங்க இன்னுமே நல்லா கோச்சுட்டு திட்டிட்டு நம்ம மேல இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த சண்டையை வளர்க்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இது முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியே இருக்காது. சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நம்ம இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நம்மளால நம்மளோட மனநிலையை நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு மெடிடேஷனோ யோகாவோ இல்ல இதெல்லாம் தாங்க முடியல, என்னால யார்ட்டையாவது பேசி தீக்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பர்சன்ட்ட நீங்க பேசிக்கலாம். அவங்க உங்கள்கிட்ட ஒரு நல்ல விதமான ஒரு அபிப்பிராயமோ இல்ல உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போ அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட பேசலாம். இல்லையா நீங்க தெரபிஸ்ட போகலாம். ஏன்னா நிறைய வாட்டி இது ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு கோபம் வராது, நம்ம அந்த மாதிரி பேச மாட்டோம். பல விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும், எல்லா
எல்லாம் சேர்த்து இந்த வாட்டி நீங்க பேசுற மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்த நீங்க லேயரா நீங்க வந்து அதை ரிசால்வ் பண்ணிட்டே போனோம்னா தான் நம்மளால இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேட்டிவ்ஸ் ஆர் அந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருந்து நம்மள வந்து கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஒன் டே அட்டெம்ப்ட் கிடையாது. ஸோ நீங்க வந்து அவங்கள பல வாட்டி நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பல வேர்லயும் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு எவ்ரி டே கொஞ்சம் நேரம் நம்மளுக்காக ஒரு யோகாக்கோ இந்த மாதிரி மெடிடேஷனுக்கோ இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கோ இல்லை நம்மளையே கொஞ்சம் செல்ஃப் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டு இது எல்லாம் நம்ம வந்து செல்ஃப் கேரில் வரும். ஸோ இது ஏன் நம்ம இதெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிறதுனா நம்மளோட மனநிலை, நம்மளோட பிசிக்கல் வெல்பீங், நம்மளோட இமோஷனல் வெல்பீங், நம்மளோட சோஷியல் வெல்பீங், இது எல்லாத்துக்குமே நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா மட்டும்தான் நம்மளால மற்றவங்களோட நல்லபடியா பழக முடியும். அண்ட் இன்னும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், நம்ம வந்து எப்போதுமே ஒரு பழி வந்து மற்றவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க, ஏதாவது டாக்ஸிக்கா ஏதாவது சொல்றாங்கன்னா நம்ம மனசுக்குள்ள போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனா அது நம்மளுக்கு ஒரு மன அழுத்தம் கொடுத்து, மேபி அது வந்து சாதாரண ஒரு வார்த்தையா தான் இருக்கலாம், பட் அது நம்ம மனசுக்குள்ள சுழட்டிகிட்டே இருக்கும். அதனால நம்ம டிப்ரெஷனுக்கு போகலாம். நம்ம வந்து ராத்திரி தூக்கம் இல்லாமையா போய் நம்மளுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு சஞ்சலமா போய் நம்மளுக்கு வந்து நம்மளோட வேலை சாதாரண செய்யக்கூடிய வேலைகள்லயே அது வந்து பாதிக்கிற அளவுக்கு அவங்க பேச்சு வந்து நம்மளுக்கு வந்து உள்வாங்கி நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா ஹெல்தி பவுண்டரிஸும் தேவை. அவங்க பேச்சை எந்த அளவுக்கு நம்ம கேட்டுக்கலாம், ஒரு ஃபில்டர் வச்சு கேட்டுக்கோங்க. நீங்களே பார்த்துப்பீங்க, சில பேர் வந்து ஒரு விஷயத்த வந்து அப்படியே ஊதி சொல்லுவாங்க, இல்ல வந்து அமுக்கமா சொல்லுவாங்க. ஸோ இவங்க ஊதுற கேஸான நீங்க பார்த்துக்கோங்க. அப்படிங்கிறதுனா அவங்க சொல்றதுல ஒரு 80% கட் பண்ணி அவங்க சொல்றது அந்த 20% கிரக்ஸ் மாத்திரம் கான்டென்ட் மாத்திரம் எடுத்துட்டு நீங்க உங்க மனசுல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல இவங்க வந்து சொல்றது இல்ல அவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்க, கரெக்டா தான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருந்தீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கான்னு நீங்க பாத்துக்கலாம். ஸோ இது எதுவுமே நீங்க பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, எதுவுமே வேலைக்கு ஆகல அப்படிங்கிறதுனா லெட் கோ பண்றது தான். ஏன்னா ஃபைனலா நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து ஒரு ரயில்வே ஜேர்னி மாதிரி தான். ஒரு ட்ரெயின்ல நம்ம ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நம்ம போகிறோம், நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க, நிறைய பேசஞ்சர்ஸ் இறங்குவாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போகணும்னா சில பேர் தான் நம்மளோட தொடர் கதையா நம்மளோட அந்த பயணத்துல அவங்க வருவாங்க. ஸோ அவங்க ரொம்ப முக்கியமான நபர்கள். மேபி நம்மளோட அம்மா அப்பாவா இருக்கலாம், நம்மளோட சிப்ளிங்ஸா இருக்கலாம், நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபியூ நல்ல ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட சார்ந்த அந்த ஒரு 4, 10, 5 அந்த மாதிரி பீப்புளை கண்டிப்பா நீங்க கைக்குள்ள வச்சுக்கோங்க. உங்களோட லைஃபுக்கு நீங்க வந்து அவங்களோட ஆலோசனைகள் அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கனாலே போதுமானது. உலகமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், கண்டிப்பா அதுதான். ஆனா எல்லாருமே நம்ம அளவுக்கு நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு அவங்களும் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து அந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை உங்க மேல தெளிக்கும் போது நீங்க என்ன அவங்கள்ட்ட சொல்ற மாதிரி இருக்குன்னு. ஸோ நம்ம ஒரு சமநிலையில இருந்தோம் அப்படிங்கிறதுனா நம்ம அவங்க சொல்றதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம், நம்ம ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவோம். அவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டோமே, நம்ம வழியில நம்ம ஒரு பொறுமையா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பதில் சொல்லுவோம். சில பேர் வந்து ஒரு சர்காஸ்டிக்கா பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த மாதிரி வேற ஒரு என்ன சொல்றது, உங்களோட என்ன உண்மையான ஒரு நிறமோ அதை மட்டும் நீங்க அவங்கள்ட்ட காமிச்சா போறோம். அண்ட் இயல்பா அதை வந்து எவ்வளவு அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடலாம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனா நீங்களும் இதே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது இந்த தலைப்புல உங்களுக்கு ஆட் பண்ணணும்னாலும் நீங்க அதை எங்களோட ஷேர் பண்ணலாம். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.